இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசி கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சயின்டிஃபிக் பிகினர் எக்ஸ்போ. ஃபர்ஸ்ட் ஏசி கரண்ட்ட பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி டிசி கரண்ட்ட பத்தி பார்த்துரலாம். இந்த டிசி கரண்ட்ங்கிறது வந்து நம்ம ஒரு பேட்டரி உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த டைரக்ட் கரண்ட்ல கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் மட்டும் தான் இருக்கும். இந்த டிசி கரண்ட்டுக்கு நம்ம டைம் விசஸ் வோல்டேஜ்க்கான ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா, அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் வோல்டேஜ் லெவல்ல கான்ஸ்டன்ட்டா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன் மாறாம டைமை பொறுத்து ஒரு பர்ட்டிகுலர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டா ஸ்ட்ரைட் லைனா கிடைக்கிறதுனால இதை வந்து நம்ம டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து சைக்கிள் அதாவது ஃப்ரீக்வன்சிங்கிறது கிடையாது. ஸோ இதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகாது. ஏசி கரண்ட் வந்து வெவ்வேறு முறையில் வந்து உற்பத்தி செய்யப்படுது. உதாரணமாக அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம், இந்த மாதிரி பல வகையில் உற்பத்தி செய்கிறாங்க. அப்படி உற்பத்தி ஆகிற மின்சாரம் வந்து நமக்கு இபி லைன் மூலயமா நம்ம வீட்டுக்கு வருது. நம்ம வீட்டில் இந்த பிளக் பாயிண்ட்லேருந்து நம்ம ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பிளக் பாயிண்ட்டில் இந்த மேலே இருக்கிற அந்த போல் வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபேஸ் ஒயர் ஆர் லைவ் ஒயர் ஆர் ஹாட் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏசி கரண்ட்டுக்கு வந்து நம்ம டைம் விசஸ் வோல்டேஜுக்கான கிராஃப் பிளாட் பண்ணோம்னா, ஜீரோவில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பாசிட்டிவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பீக் லெவல் அடையும். அதுக்கடுத்து மறுபடியும் டைம் ஆக டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் ஜீரோக்கு வரும். தென் அதிலிருந்து நெகட்டிவ் வோல்டேஜில் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். தென் பர்டிகுலர் பீக் அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நெகட்டிவ்ல டிக்ரீஸ் ஆகி ஜீரோ வந்து அடையும். ஃபஸ்ட்டு இந்த ஏசி கரண்ட் நம்ம எப்படி நினச்சிருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கும். தென் இன்னொரு டைரக்ஷனில் இன்னொரு ஒயரில் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. எதனால் அது தவறு அப்படிங்கிறத வந்து ஒரு 2 கேள்வி மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஏன் வந்து நமக்கு எப்பயுமே ஃபேஸ் லைனை தொட்டால் மட்டும் ஷாக் அடிக்குது அப்படிங்கிறதும், ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, இந்த நெகட்டிவ் 220 வோல்ட் அப்படிங்கிறதுல நெகட்டிவ்ங்கிற அந்த சைன் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த ஏசி கரண்ட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த 3 பின்லையும் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒயரில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 220 வோல்ட், அதாவது ஆஃப் சைக்கிளுக்கு வந்து ப்ளஸ் 220 வோல்ட்டும் அண்ட் அனதர் ஆஃப் சைக்கிளுக்கு மைனஸ் 220 வோல்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி நியூட்ரலில் வந்து அப்ராக்சிமேட்டாக 0 வோல்ட் இருக்கும். தென் கிரவுண்டில் வந்து அக்யூரேட்டாக 0 வோல்ட் இருக்கும். இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து எந்த பார்ட்டில் நடக்குது அப்படிங்கிறது. அதாவது இந்த ஏசி கரண்ட்டில் வந்து எப்பயுமே ஃபேஸ் லைனில் வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நியூட்ரல் லைனுங்கிறது வந்து இந்த ஃபேஸ் லைன், அதாவது இந்த எனர்ஜியை கேரி பண்ணிட்டு வர எலக்ட்ரானோட ரிட்டர்ன் பார்த்தா மட்டும்தான் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபேஸ் லைனில் தான் வந்து எனர்ஜியை கேரி பண்ணிட்டு வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு வந்து அது பாசிட்டிவ் வோல்டேஜையும் அண்ட் செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு வந்து அது நெகட்டிவ் வோல்டேஜையும் வச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் மூவ் ஆகும். தென் நெகட்டிவ் சைக்கிளுக்கு இது அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இந்த மோஷன் வந்து ஃபேஸ் லைனில் மட்டும்தான் நடக்கும். நியூட்ரல் லைன் வந்து ரிட்டர்ன் பார்த்தா மட்டும்தான் இருக்கும். இதை இன்னும் தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பிளக் பாயிண்ட்டில் நம்ம டெஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஹோலில் வந்து லைட் எரியும்? ஃபேஸில் மட்டும்தான் லைட் எரியும். ஏன் மீதி இருக்க 2 பாயிண்ட்லேயும் வந்து லைட் எரியல அப்படின்னா, அது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 0 பொட்டன்ஷியலில் இருக்கும். இந்த நியூட்ரலில் கம்பேர் பண்ணும்போது ஃபேஸில் வந்து பாசிட்டிவ் 220 ஆர் நெகட்டிவ் 220 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜை மெஷர் பண்ணோன்னா அதை ஃபேஸ் லைனில் வச்சா மட்டும்தான் வித் ரெஸ்பெக்ட் நியூட்ரல் ஆர் கிரவுண்டை பொறுத்து அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகி கரண்ட் ஃப்ளோ நடந்து நமக்கு லைட் எரியும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஏசி கரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ நடக்கும், அடுத்து இன்னொரு டைரக்ஷனில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே லைன்லேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இன்னொரு லைன் வந்து ரிட்டர்ன் பார்த்தா தான் ஆக்ட் ஆகும். அதை தான் வந்து நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏசி கரண்ட்டை வந்து ஏன் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மாறுது அப்படின்னா, இந்த ஏசி கரண்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபல்னால தான் உருவாகுது. இது எப்படின்னா, ஒரு 2 மேக்னெட்டிக் இடையில ஒரு காயில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இந்த காயிலோட சர்ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால தான் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரொட்டேஷன்னால குறிப்பிட்ட ஆங்கிள்ஸ் மாறுது. இதனால ஏற்படுற மாற்றத்தினால அங்கே வோல்டேஜ் வந்து நமக்கு மாறுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 220 வோல்ட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கே, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, உதாரணமாக ஒரு குண்டு பல்ப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏசி சப்ளை வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த ஏசி கரண்ட்டில் பாசிட்டிவ் 220 வோல்ட் அண்ட் நெகட்டிவ் 220 வோல்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான வெளிச்சத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பார்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் இது ரெண்டுமே செய்கிற ஒர்க் வந்து சேம்ங்கிறதுனால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற லைட் எனர்ஜியும் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஏசி கரண்ட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள்ஸ்னால ஒர்க் டனில் வந்து எந்த சேஞ்சும் நடக்காது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் இது ரெண்டுமே இருக்கிறத தான் வந்து நம்ம ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏசி கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 50 ஹிட்ஸ், அதாவது 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ்.
அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசி கரண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு 50 தடவை வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ஸை வந்து முடிச்சிருது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏசி கரண்ட்டா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இது கேள்விக்கான நேரம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஏசி அண்ட் டிசி அப்ளையன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.